ஹாய் வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ நண்பர்களுக்கு எல்லாம் நம்ம எந்தெந்த டைமில் சவாரி எடுத்து ஓட்டினா நம்மளுக்கு பெனிஃபிட்டு, டிராஃபிக் ஆகாத டைமில் ஓட்டினா நம்மளுக்கு பெனிஃபிட்டு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீ எங்கே போய் கரெக்டாக ஓட்டுறதுக்கு லொக்கேஷன் கரெக்டாக அமையன்னு சொல்கிறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா, நீங்கள் சென்ட்ரல் சுற்றி இருக்கிற ஆட்டோ டிரைவர் யாருன்னா இருந்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக 3 மணிக்கு ஏஞ்சி எங்கன்னா வந்து நின்றுக்குங்க. கம்பல்சரி சவாரி ஏன்னா ஒரு சில சவாரிக்கும். அப்புறம் 4 மணிக்கு 3:30 மணிக்கு 3:40க்கு 3:20 ட்ரெயின் இருக்குது. 3:20க்கு நீங்கள் சென்ட்ரல் ட்ரெயின் ஒரு ஆப் காட்டின பாருங்க லாஸ்ட்டாக, அந்த ஆப் போய் பார்த்துட்டு சென்ட்ரலுக்கு வந்தால் போதும். கம்பல்சரி சென்ட்ரலில் வந்து ஒரு 10-12 கிலோமீட்டருக்குள்ளே எடுத்து ஓட்டுங்க. ஓட்டும் போது நீங்கள் ஒரு 3:30 மணிக்கு சவாரி எடுத்துன்னா ஒரு 1/2 hour போகிறேன்னு வச்சுங்க, 4 மணி ஆகிடும். 4 மணிக்கு மேலே எங்கே போனாலும் கம்பல்சரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கம்பல்சரி அடிச்சுன்னு தான் இருக்கும். என்றைக்குமே ஒரு நாள் தான் கைவிடாது, மற்ற நாள்லாம் கம்பல்சரி சவாரி கிடைக்கும். நீங்கள் காலையில் வெடிக்காலம் 3 மணிக்கு வண்டி எடுத்து ஒரு 9 மணி வரைக்கும் ஓட்டுங்க. 4, 5, 6, 7, 8, 9 6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 ஏர்ன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துங்க. 9 to 1 அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துங்க. 1 மணி 12 மணி 2 மணி கூட ரெஸ்ட் எடுத்துங்க, உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே சவாரி எடுத்து ஒரு 4 மணி வரைக்கும் ஓட்டுங்க. 4-5 மணி வரைக்கும் கூட ஓட்டணும். டிராஃபிக் இருக்காது. டிராஃபிக் இல்லாத டைம் ஓட்டும்போது நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும், அதேமாரி ப்ரெஷரும் கொஞ்சம் குறையும். நீங்கள் காலையில் 3 மணிக்கு எடுத்திங்கன்னா 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டிராஃபிக் இருக்காது. நம்ம சிஎன்ஜி மிச்சமாகும், அதேமாதிரி ஏர்னிங்கும் அதிகமாக வரும். அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் 1.5 ஓட்டும்போது ஏர்னிங் அதிகமாக வரும், ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ராவே வரும். அப்போ ஓட்டும்போது கிட்டத்தட்ட நீங்கள் டயர்டும் தெரியாது, நம்ம சீக்கிரமாக நம்மளுக்கு காசு ஏர்ன் பண்ண மாரி வரும். அப்படி ஓட்டும்போது நம்மளுக்கு காசும் சேவிங் ஆகும், ஏர்னிங்கும் சேவிங் ஆகும். அதேமாரி நீங்கள் கேஸ் போடும்போது பகலில் போடாதீங்க. ஏன்னா பகலில் சிஎன்ஜி பங்கில் பார்த்தா வரிசை கட்டி நிற்கிறோம். அது மட்டும் இந்த அடியார பக்கம்லாம் போனால் கிட்டத்தட்ட ஒரு 40 வண்டிக்கு மேலே நிற்கும். அடியாறு அந்த மீனம்பாக்கெல்லாம் பக்கம்லாம் போனீங்கன்னா வாழ்க்கையை எடுத்துருவீங்க. காலையில் டைமில் ஒரு 9-10 மணி மேலாம் போனீங்க, வாழ்க்கையை ஏன்டா கேஸ் போட ஆட்டோ எடுத்தோன்னே தோணிடும். அதெல்லாம் 3 மணிக்கு எழுந்திருக்கும் போது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ நான் சேப்பாக்கத்தில் இருக்கேன், எனக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா பென்சர் இருக்குது, தினத்தந்தி, அதை பார்த்தா கீழ்ப்பாக்கம், அதை விட்டால் சூளைமேடு, தேனாம்பேட்டை, மோஸ்ட்லி அந்த டைமில் கேஸ் காலையில் டைம் 3 மணிலேருந்து கேஸ் பங்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த டைமில் கேஸ் போடுற ப்ரெஷரும் நல்லாயிருக்கும். அதேமாரி நீங்கள் காலையில் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி வரைக்கும் தாராளமாக ஓட்டலாம். புரியுதுங்களா? ஒன் டே ஓட்டவும் தாராளமாக ஓட்டலாம், எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் காலையில் போடும்போது என்ன பெனிஃபிட்னா, டிராஃபிக்கும் இருக்காது, சீக்கிரமே போட்டுக்கலாம், அதேமாரி ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது. இதுதான் அட்வான்டேஜ் ஆட்டோ ஓட்டுற நண்பர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வேறு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முக்கியமாக சென்டரை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு இடத்த சென்ட்ரலுக்கு வந்துட்டிங்கன்னா கம்பல்சரி எங்கே போனாலும் இப்போ சவாரி அடிக்குதுங்க. ஆட்டோவுக்கு எங்கே போனாலும் அடிக்குது. நான் அதேமாரி சென்ட்ரலு அப்புறம் வடபழனி இதெல்லாம் போனீங்கன்னா கோயம்பேடு வந்துடுங்க. அப்புறம் திருவான்மூரும் அடிக்குங்க. திருவான்மூர் போனால் திருவான்மூர், பெருங்குடிலாம் போனால் திருவான்மூர் டிப்போண்ட் வந்துருங்க, அங்கே அடிக்கும், கண்டிப்பாக கம்பல்சரி அடிக்கும். அதேமாரி அண்ணா நகர் போனாலும் அண்ணா நகர்லாம் ஒரு டைம் அடிக்கும். அண்ணா நகர்லாம் போனால் கூட கோயம்பேடு வந்துடுங்க. கோயம்பேடு ஒன்று கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டோட நில்லுங்க, அல்லது கோயம்பேடு மெட்ரோட நில்லுங்க. கம்பல்சரி கோயம்பேடு மெட்ரோட நில்லுன்னா கண்டிப்பாக அடிக்கும். அதேமாதிரி சென்ட்ரலு, எக்மோரு, சாப்பாக்கத்தில் நீங்கள் எந்த டைமில் போனால் சாப்பாக்கத்தில் கம்பல்சரி, நீங்கள் 4 மணிக்கு மேலே போனால் கம்பல்சரி சாப்பாக்கத்தில் அடிக்கும். 5 மணிக்கு மேலே போனாலும் அடிக்கும் சாப்பாக்கத்தில். அதேமாதிரி அண்ணா நகர், அப்படி விட்டால் கேகே நகரோட அடிக்கும் அடிக்கடி. ராமாபுரம் அப்படி விட்டால் அந்த டிஎல்எஃப் அந்த பக்கம்லாம் கம்பல்சரி அடிக்கும். ராமாபுரம், டிஎல்எஃப், எம்ஜிஆர் நகர், அந்த விட்டால் கேகே நகர், விருகம்பாக்கம் இப்படி விட்டால். அதுக்கப்புறம் போனால் அந்த போரூர் டோல்கேட்டு, நீங்கள் போரூர் பக்கம் போனால் கூட டோல்கேட்டில் போய் நின்றுங்கன்னா கம்பல்சரி அடிக்கும். இந்த பக்கம் போனீங்கன்னா பீச் ஸ்டேஷன்லாம் போகாதீங்க. பீச் ஸ்டேஷன்லாம் போனால் ரேர் தான் அடிக்கிறது. ஏன்னு கேட்டால் அங்கே நார்மல் சவாரியில் ஆட்டோ சவாரி அதிகமாக இருக்குது. அதான் எப்படி சொல்கிறது, 10 ரூபா டிக்கெட் சவாரி அதிகமாக வரதால அந்த பக்கம் அடிக்காது. அதேமாதிரி மாதவரம் பக்கம் போனாலும் அடிச்சிடும். மாதவரம் 800 பக்கம்லாம் போனாலும் அடிச்சிடும். மாதவரம் 800 பக்கம், மாத்தூர் பக்கம்லாம் போனாலும் கம்பல்சரி அடிச்சிடும். அதை விட்டு இந்த பக்கம் இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அது பக்கம் போனாலும் புழல் போனாலும் புழல்லாம் லேட்டு தான். புழல் ரெடில்ஸ் எல்லாம் போனால் வேஸ்ட்டு தான், அந்த பக்கம் அடிக்க வாய்ப்பே கிடையாது. புழல்லேருந்து வந்து நீங்கள் இந்த விநாயகபுரம் இருக்குது பாருங்கள், விநாயகபுரம் இந்தாண்ட வந்தீங்கன்னா பெரம்பூர் அந்த பக்கம் வந்து கம்பல்சரி அடிச்சிடும். நீங்கள் ரெடில்ஸ் போனாலும் ரெடில்ஸு புழல் போனாலே இந்த பக்கம் வந்துடுங்க. நீங்கள் மாதவரத்து பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கண்டிப்பாக அடிக்காது. பெரம்பூர் இந்த விநாயகபுரம் இருக்குது, ஜங்ஷனில் போய் நல்லா கம்பல்சரி அடிச்சிடும், எனி டைமே அடிக்கும். அதேமாதிரி இடத்த பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுங்க. நீங்கள் விடிகாலம் காலையில் எடுத்து ஓட்டுற சவாரி தான் பெஸ்ட்டு. அதாவது காலையில் 3 மணிக்கு ஏஞ்சி கரெக்டாக 9 மணி வரைக்கும் ஓட்டுங்க. இப்போ ஒரு நாள் 1200, ஒரு நாள் 800 ரூபா, ஒரு நாள் 1000 ரூபா, ஒரு நாள் 2000 கூட வரும்.
நம்ம ஓட்டுறதை பொறுத்து, சவாரி அமையறதை பொறுத்து ஒரு நாள் வராமல் போகலாம். அது நம்மளோட கொடுப்பனை பொறுத்து. அதேமாரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 9 மணிலேருந்து 10, 11 மணி 12 மணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டி ஒரு 4 மணி நேரம் ஓட்டுங்க. அது கம்பல்சரி கேஸு சாப்பாடு செலவெல்லாம் பார்த்துக்கலாம். அதுதான் சொல்கிறேன். இப்படி எடுத்து ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மணியும் சேவ் ஆகும், உங்கள் டைமும் சேவ் ஆகும், உடம்புக்கு ரெஸ்ட் எடுத்த மாரி இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீ மோடி மஸ்தான் மாரி 24 ஹவர்ஸ் ஓட்டினா வேலைக்கே ஆகாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் சொல்கிற டைமில் எடுத்து பாருங்கள். மணியும் ஏர்ன் பண்ணலாம், அதேமாரி நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குது. அதேமாரி நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது 1 டே ஏர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் காலையில் விடிகாலம் 3 மணிக்கு எடுத்து 3 மணிக்கு ஓடலாம். அது 4 மணி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓடலான்னு இருக்கேன். அது ஏர்னிங் எவ்வளோ வருதுன்னா மண்டே தான் போடலான்னு இருக்குது. ஏன்னா இந்த 3 நாள் வேலைக்கு ஆகாது. மண்டே ஃபுல் வீடியோ எடுக்கலாம். நான் காலைல 3 மணிக்கு எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரைட்டுன்ட்டு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஓடுற ஃபுல் வீடியோ நான் போடுறேன். எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும் மறக்காமல் அதையும் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு இருங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலாம், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேசுகிறது எதனா பிழையாக இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். இது நல்லா தெரியும், உங்கள் வாய்ஸ் நல்லா இல்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஓப்பனாக மாற்றிக்கிறேன். அதேமாதிரி அட்வைஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.